ஹோலி மேரி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய இந்நாள் வணக்கங்கள். இன்றைய நாளிற்குரிய இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ சிந்தனையை நாங்கள் லூக்கா நற்செய்தியின் 9ஆம் அதிகாரத்தின் முதல் 6 வசனங்களின் பின்னணியில் சிந்தித்து தியானிப்போம். இன்றைய நற்செய்தி பகுதி நமக்கு சொல்லுகின்ற செய்தியாவது, லூக்கா நற்செய்தியின் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 6 முடிய. அந்நாளில் இயேசு 12 ஒன்றாக வரவழைத்து பேய்களையெல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார். இறையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார். அப்போது இயேசு அவர்களை நோக்கி, பயணத்திற்கு கைத்தடி, பை, உணவு, பணம் போன்ற இதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஊர் அங்கி போதும். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள். அங்கிருந்தே புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார். அவர்கள் ஊரூராய் சென்று எங்கும் நற்செய்தியை அறிவித்து நோயாளர்களை குணமாக்கினார்கள். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவன் கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நாங்கள் கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறை பரப்புதல் பணி அல்லது வேத போதக பணி அல்லது நற்செய்தி அறிவிக்கும் பணி, இறையரசை கட்டி எழுப்புகின்ற நிகழ்வு, அந்த சம்பவம், இவற்றுக்காக இயேசு யூத சமுதாயத்திலே அந்த காலத்திலே இந்த இறைவாக்கினர்கள், நீதிபதிகள் அல்ல நியாயாதிபதிகள், இந்த இறைவன்ற வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற தீர்க்கதரிசிகள், இவர்களுடைய பணியை விட குழுவாக கூட்டாக தமக்குரியவர்களை தம்மோடு வைத்து பயிற்றுவித்து அவர்களுக்குரிய பக்குவமும் முதிர்ச்சியும் வந்த பொழுது அவர்களுக்கு இயேசு அதிகாரத்தை கொடுக்கின்றார். எவ்வாறு? சாத்தானின் மீது அல்லது சாத்தானை அசுத்த ஆவிகளை அப்புறப்படுத்தவும் நோயாளர்களை சுகப்படுத்தவும் இயேசு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அல்லது வல்லமை கொடுத்தார். 2 சொல்லும் பாவிக்கப்படுகின்றது. வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார். 3 விடயம்: இறையாட்சி பற்றி பறைசாற்றுகிறது, உடல்நலம் குன்றியோருடைய பிணிகள் தீர்க்கப்படுகிறது, மற்றது அவர்கள் தீய ஆவிகளின் மீது அந்த தீய ஆவிகளை அடக்கிறதுக்கும் அவைகளை அப்புறப்படுத்துறதுக்கும் அதிகாரம் கொடுத்தார். அவர்களுக்குரிய வாழ்வின் யதார்த்தத்தை சொல்லிக் கொடுத்தார். இப்படியாக ஒரு பணிக்கென அனுப்பப்படுத்துகிற பொழுது அவர்கள் செய்ய வேண்டியதை அறிவுறுத்துகின்றார். என்ன செய்கின்றார்? கைத்தடியை கொண்டு போக தேவையில்லை. பை, பயணப்பை அல்லது கைப்பை, உணவு, இவற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேணும் என்று அல்ல. ஓர் அங்கி போதும். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள். நீங்கள் அந்த வீட்டுக்கு அமைதி உண்டாயிட்டு சமாதானம் தங்குக என்று அவர்களை வாழ்த்துங்கள். அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால்
நீங்கள் அந்த அவரோட ஊரை விட்டு வழி கிடைக்க உங்களோட காலில் இருக்கிற தூசியை தட்டி விடுங்கள், இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார். இவ்வாறு அவர்களுக்குரிய அறிவுறுத்தலை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து இயேசு அவர்களை தமது பணிக்கென இறையாட்சியை மற்றவர்களுக்கு பரப்ப அனுப்பி வைக்கின்றார். இவர்கள் அந்த இயேசுவினிடத்திலே கற்றுக்கொண்டது, இயேசு செய்ததை பார்த்து தாங்களும் அதை போன்று செய்ய வேண்டும் என்று மன ஆதங்கப்பட்டு ஆன்ம வாஞ்சையை வளர்த்து கொண்டது. இன்னும் சிறப்பாக இயேசு செய்வதைப் போல நாங்களும் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேணுமென்ற அந்த ஒரு மனப்பக்குவத்துக்குள்ள அவர்கள் வளர்ந்து அதற்காக ஆசித்து விரும்பி முயற்சிகள் எடுத்தது. இயேசுவிடத்தில் அவருக்கு பரையர் எங்களாலே அது இயலாமை இருக்குது, இந்த அசுத்தாவிகளை நீர் அனுப்பியதை போலவே நாங்கள் செய்ய இயலாமை இருக்குது, நாங்களே நோய்களை குணமாக்கி இயலாமை இருக்குது, நாங்களே குறைபாடுள்ளவர்களுடைய வாழ்வை நிவர்த்தி செய்ய முடியாது இருக்கின்றது. இப்படியான ஒரு பலதரப்பட்ட மன ஆதங்கங்களுக்குள்ள மன குழப்பங்களுக்குள்ள அவர்கள் வாழ்ந்தார்கள். மாறாக தங்களுக்கும் அந்த கொடைகள் கிடைக்காதா என்று அவர்கள் வாஞ்சித்து நின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் லூக்கா நற்செய்தியாளர் வடிவாக சொல்லுவார், நாங்கள் அனுப்பப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும், எங்களுக்கு அனுப்பப்படுகின்ற அல்லது மற்றவர்களுக்கு நல்ல செய்தியை ஒரு அற்ப முறையில் எளிமையான முறையில் கூட நாங்கள் அறிவிக்கலாம். ஏதோ இந்த திரு அவைக்குரிய அல்லது திரு கூட்டத்துக்கு இந்த குருமக்களுக்குரிய அல்லது துறவரிகளுக்குரிய அந்த உடைகளை அணிந்துதான் என்று அல்ல, மாறாக அதனிலும் மேலாக நாங்கள் ஒரு ஏழ்மைக்குள்ள ஒரு சிம்பிளிசிட்டி அல்லது ஒரு சாதாரண அற்ப வாழ்வுக்குள்ள ஏழ்மையில் நாங்கள் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை கொடுத்து நிற்கின்ற அந்த நல்ல பணிக்குள்ள நாங்கள் எங்களை ஈடுபடுத்த வேண்டும் என்று எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகின்றது. நாங்கள் ஒரு எளிமையான மிகவும் தாழ்ச்சியுள்ள நல்ல ஒரு பக்குவப்பட்ட பணிக்குள்ள இரக்கத்தை கொடுக்குற, கடவுளுடைய இரக்கம் பரிவு காருண்யத்தை கொடுக்கிறது, அல்லது மற்றவர்கள் மீது பரிவு கொள்ளுறது, அவர்களை அரவணைத்து அன்புக்குரியவர்களாக்குறது, ஆண்டவனுக்கு ஏற்புடையவர்களாக்குகிறது என்று எங்களுடைய பணி விரிவடைந்து செல்லும், விசாலமானதாக மாறும். அன்பார்ந்தவர்களே, நாங்களும் அனுப்பப்பட பரமதிருத்துவ நாமத்திலே திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு பொது குருத்துவத்தினுடைய ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கத்தோலிக்கனும் தன்னுடைய மறை கடமையை ஞான கடமையை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த மறை கடமையில் ஞான கடமை என்பது நான் இயேசுவின் பெயரால் மற்றவர்களுக்கு நன்மை செய்வது. இயேசு எனக்கு எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோமோ அதையே சின்னம் சிறியவர்களுக்கு செய்யுமாறு, இல்லாமையிலே ஏழ்மையோடு வறுமையோடு தேவையில் உள்ளவர்களுக்கு அதை செய்யுமாறு எங்களை அறிவுறுத்துகின்றார், அழைப்பு விடுக்கின்றார். அதற்கான அதிகாரத்தையும் அந்த வாய்ப்பையும் கொடுக்கின்றார். அப்போஸ்தலர்கள் அன்று அவற்றை சரியாக இயேசுவோடு உடனிருந்து தங்களை பயிற்றுவித்து தாங்கள் அந்த ஆன்ம வாஞ்சை கொண்டிருந்த அந்த செயலாக்கத்தின் அதை நடைமுறைப்படுத்துகின்ற நிகழ்வாக்குகின்ற மற்றவர்களுக்கு அதனால் பலன் கொடுக்கின்ற நேரம் வந்த பொழுது அப்போஸ்தலர்கள் தங்களுக்குரிய அதிகாரத்தையும் அந்த வல்லமையையும் பெற்று இறையரசை அறிவித்தார்கள். அதனுடைய
வேறு பலன்களை 2000 ஆண்டு கடந்த நிலையிலும் நாங்கள் இன்றும் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையிலையும் கடவுள் எனக்கு செய்ததை நானும் மற்றவர்களுக்கு செய்ய, இயேசுவை அறியாதவர்களை தேடி சென்று அவர்களுக்கு அறிய கொடுக்க, இயேசுவை அறிந்தும் அவரை இன்னும் வாழாமல் இருப்பவர்கள், இயேசுவை அறிந்து தெரிந்த பின்பும் அந்த இயேசுவினுடைய மேன்மையை உணராதிருப்பவர்கள், எங்களுடைய அந்த முன்மாதிரியான எடுத்துக்காட்டான வாழ்வாலே மற்றவர்கள் இயேசுவை அறியவும், மற்றவர்கள் இயேசுவாக மறு கிறிஸ்துக்களாக இயேசுவுக்குரிய வாழ்வுக்குள் வளர இன்றைய நாளை நாங்கள் பயன்படுத்துவோம். இந்த நாள் எனக்கும் உங்களுக்கும் பலன் கொடுக்கும் நாளாக இருக்க இறை ஆசீர் உங்களுக்கு கிடைப்பதாக. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.